உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் மயில் வந்துட்டு அங்கே அவங்க பொய் சொல்லி உள்ளே வந்தது, சரவணன் இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்குது, இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு சைலண்ட் கில்லராக தான் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீட்டில். அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கதைப்படி பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா, சுகன்யா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க வந்துட்டு மயிலையும் தன்னோட அந்த வில்லத்தனத்தில் அந்த கூட்டு சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சியை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு சைடு வந்துட்டு அங்கே ராஜி அங்கே மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அந்த 3 பேரும் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டு ஆட சொல்லும்போது அவங்க வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு அவங்க தயங்கி ஆடுறாங்க. அப்படிங்கும்போது டான்ஸ் மாஸ்டர் போய் சொல்லித்தர மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க ரூமை விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற கண்டஸ்டன்ட் கிட்டேலாம் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா பண்ணீங்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ராஜி கிட்டே போயிட்டு செல்ஃபி எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க அதுக்கு அலோ பண்ணல. அப்போயுமே அவங்க முகம் ஒரு மாதிரி சுளிக்கிறாங்க அவங்க 3 பேருமே. அதுக்கப்புறமா மற்ற கண்டஸ்டன்ட் கிட்டலாம் அவங்க நல்லா கேஷுவலாக பழகுறாங்க. அவங்களும் அந்த மாதிரியே இருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து அவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க 2 பேரும் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு, நாங்கள் வந்துட்டு ஒரு டான்ஸர் ஆகணும்னு தான் வந்திருக்கோம், மூவிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அட்லீஸ்ட் ஹீரோயினுக்கு பின்னாடி ஆடிட்டா கூட எங்கள் ஊர் சைட்லாம் வந்துட்டு டான்ஸுக்கு கூப்பிடுவாங்க, ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கவங்கலாம் சொல்லிவிட்டு, ராஜிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் மூவிக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சைடு வந்து கதிர் வண்டி ஓட்டிக்கிட்டே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு மட்டும் தெரியுது, நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கிறத யோசிச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு வராரு. பட் குறுக்க வந்துட்டு இன்னொருத்தர் 2 வீலர் கார் வந்துட்டு, என்னப்பா யோசனையில் வர, பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இறங்கி நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா ராஜிக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன ராஜி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் கேட்குறாரு. பட் ராஜி வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளாக இஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம், இங்கே நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே தான் ஃபேஸ் பண்ணணும், இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு அவங்களும் வந்துடுறாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தராக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க ராஜி உள்ளே போகும்போது 3 பேரும் வந்துட்டு முகத்தை ஒரு மாதிரி சுளிக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே அவள் வந்துட்டு இப்படி பண்ணிட்டா, செகண்ட் ரவுண்டுக்கு வேறு வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு டோரெலாம் லாக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஒவ்வொருத்தராக கதவை திறந்து வந்துட்டுருப்பாங்க, நீ போய் டோரை லாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து போயிட்டு, நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி பண்ணணும், சுடி போட்டுட்டு எப்படி ஆட முடியும், டூவெட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட முடியாது அப்படின்ட்டு அவர் கூட போய் டச் பண்ணி பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஸோ அது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும், வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மயிலும் சுகன்யாவும் வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த சோஃபாவை வந்து எடுக்க பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்கங்கிறனால அவங்க வந்துட்டு கோமதி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பசங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்துக்கலாமா, இதெல்லாம் இப்போ பண்ண வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து மயிலோட அம்மா வராங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து உட்காடுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டில் யாருக்கோ வந்து குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதிக்கு வந்து முகம் ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிருது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் சீட்டு பணம் கொடுக்க போகணும், நான் கிளம்புறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்கிற மாதிரி இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது, என்னடி உன் மாமியார் இப்படி வெடுக்குன்னு எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மயில் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆமாம்மா குழந்தை விஷயத்துக்கு அப்புறமாவே குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை யாருமே மதிக்கிறதில்ல, அதுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சுட்டு தாங்குன்னு தாங்கினாங்க முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒருத்தர் கூட என்னை மதிக்கிறது இல்லைம்மா, என் புருஷனில் தொடங்கி ஒருத்தருமே என்னை மதிக்கிறதில்ல, நான் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஆளாகவே யாருமே நினைக்கிறது இல்லைம்மா அப்படின்னு வந்து மயில் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே சுகன்யா அங்கேருந்து கையில் டீயோட எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, மயிலோட அம்மா வந்துட்டு ஐயோ பேசுனதெல்லாம் அவள் கேட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன நினைக்கிறீங்க, அவங்க சம்மந்தியோட தம்பி பொண்டாட்டி அப்படிலாம் என்னை வந்து வித்தியாசமாலாம் நினைக்க வேண்டாம், நானும் மயில் மாதிரி தான் இந்த வீட்டில், நானும் மயிலும் மட்டும்தான் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்காரமான ஆள், இந்த வீட்டில் நாங்கள் 2 பேர் எதுக்கு இருக்கோனே தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம், எங்களெல்லாம் யாருமே மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு அவங்க டீயை கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, மயிலோட அம்மா பார்த்துட்டு, என்ன 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக இது பண்ண வேண்டியதானே, அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ பேசுங்க, உங்களுக்கு தேவையானது நீங்கள் தானே கேட்கணும், மற்றவங்களாம் ஒரு ஆள் நீங்கள்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது சுகன்யா என்ன சொல்கிறாங்க, அது எப்படி, அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, ராஜி அவங்க சொந்த அண்ணன் பொண்ணு, அப்படி இருக்கும்போது நாங்களாம் யார், எங்களை இலக்காரமாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு, இந்த கதை உங்களுக்கு தெரியுமா, ராஜி சென்னைக்கு போனது அப்படின்னு சொன்னோடனே, சென்னைக்கா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே, மாமா அம்புட்டு சொன்னாக எதையுமே கேட்காம அந்த பிள்ளை பாட்டுக்கு
கிளம்பி போயிடுச்சு. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மேலே கோவம் இருந்தாலும் அது அங்கேருந்து வந்தப்புறம் பாருங்கள் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இழுத்து அவங்க ஸ்டைல்லே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அங்கிட்டு உள்ளர போனதுக்கப்புறமா இப்போ மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எதுவாக இருந்தாலும் உனக்கு தேவையானதை நீ தான் கேட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மயில் என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா இப்போ ஏதோ ஒரு இடத்த விற்க போகிறாங்களாம், அதை வந்து அவர் செந்தில் 10 லட்சம் கடை வாங்கியிருக்கிறதுனால அந்த கடனை கொடுக்கணுமா, அப்புறம் வந்துட்டு கதிருக்கு வந்துட்டு ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு வேணுமா, அதனால அந்த பணத்தை 2ஆக பிரித்து கொடுக்க போகிறாங்களாமா அப்படின்னோடனே, அப்போ உன் புருஷன் என்ன சும்மா இலவசத்தில் கிடச்சானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாம்மா அதை நான் கேட்க போய் தான் அவங்க வந்துட்டு என்கிட்ட ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னோடனே, சரிடி அவன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான், இவன் ட்ராவல்ஸ் வைக்க போகிறான், இருக்கிறது என்ன கடை தானே, அதையாவது உங்கள் சைடு இழுத்து போட பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எல்லாத்தையும் என்கிட்டே கேளு, உன்னை பெற்றவங்களுக்கு தான் இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பெக்க போகிறதுக்காவது உனக்கு ஏதாவது சொத்து பத்து வேணாமா, அதுக்கு நீ தாண்டி இது பண்ணணும், இருக்கிற எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு வாங்குற மாதிரி நீ தாண்டி பேசணும், உனக்கு உன் புருஷங்கிட்டே நடந்துக்க தெரியல, அவனே பேசலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன தான் நீ பண்ண போறியோ தெரியல, நீ தான் மயில் இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் சுகனே அது மாதிரிலாம் இல்லைம்மா பட்டுன்னு பேசிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ அப்போ அது மாதிரி பேசு, இல்லைம்மா எப்படி பேசினாலும் தான் நாங்கள்லாம் பிடிக்காதவங்களா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சும்மாவே மாப்பிள்ளைக்கு சொல்ல வேணாம், அவங்க அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டுவார். இப்போ தானாக போய் தலையை கொடுத்தாலும் கொடுப்பாருடி, எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நம்ம தம்பிங்களுக்கு 2 பேத்துக்குமே கொடுங்கப்பா, அவங்க தான் கஷ்டப்படுறானுங்க, அவனுங்களை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிற்க வைங்கப்பா அப்படி இப்படின்னு தானாக போய் மாப்பிள்ளை பேசினாலும் பேசுவார். அதுக்கெலாம் நீ விட்றாதடி, எப்படியாவது நீ தான் இது பண்ணணும், சட்டுப்புட்டுன்னு அடுத்து இது பொய்யா போயிடுச்சுங்கிறக்காக அப்படியே விட்டுறாம அடுத்து எப்படி நீ குழந்தைய பெக்கணுங்கிற வழியை பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அம்மா நீ சொல்கிறதெல்லாம் வார்த்தையால் கடகடன்னு சொல்லிடுற, இங்கே என் இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும், நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்டியா, இவர் அதையே பிடிச்சிட்டு இது பண்ணுறாரு, நான் இப்போ பொய்யே சொல்லாமல் அது உண்மைன்னு நானே நம்பினப்பையும் கூட இது நான் குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லி தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காருமா, இப்போலாம் அவர் பக்கத்துலேயே என்னால் போக முடியாது அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் சுகன்யா வந்து இப்போ மயிலையும் தாங்க கூட சேர்த்துக்கிட்டு அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறத அந்த வீட்டுக்குள்ளார ஒரு கொளுத்தி போடுற வேலையை பார்க்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் அப்கமிங் எபிசோட்ஸ் போக போகுது. இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா சின்னதை லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.